மரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இந்த மாநாடு. இது மூலிமா நீங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த போகிற நோக்கம் சார். இந்த இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ சொல்லிட்டேனே, மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் எதனா ஒரு விழிப்புணர்வு எதனா இருக்குது? அதில் இந்த அரசுக்கு சொல்லி பயனில்லை. அது பதாகையில் தான் மரம் வளர்க்கும், விளம்பரத்தில் வளர்க்கும், மண்ணில் வளர்க்காது. இப்போ இப்படி பார்ப்போம், ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கும் 1.5 கோடி தொண்டர் இருக்கிறான்றாங்க. வருஷத்துக்கு 1.5 கோடி வச்சுருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும்? வைக்கல இல்லை. இப்போ ஒரு ஒரு நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்கள் வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடுங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 100 நாள் வேலை திட்டம், இப்போ 25 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கிறோங்க. அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம்? ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டால் கூட நோக்கம் இல்லை. க்ளீன் இண்டியா இருக்குது, க்ரீன் இண்டியா இருக்கா? புவி வெப்பமாகுதுன்னு வெக்கம் இல்லாமல் சொல்லி தெரியல. அது ஆகுதா? நீ ஆக்குனியா? பருவநிலை மாறிடுச்சு, பெரிய கண்டுபிடிப்பு. மாறிச்சா நீ மாற்றினியா? இதுதானே இங்கே கேள்வி. அப்போ அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகள்கிட்ட. அயோக்கிய பிள்ளைங்க இவங்க தான். இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் சாமி இருக்குடா, வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்குது. எல்லா இவரிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா அறிவியல் விஞ்ஞானி. உலகத்தில் இந்த பூமி பந்தில் எந்த உலகம் புற சுற்றுற எந்த கோள்லையும் உயிரினம் வாழ முடியாது பூமியை தவிர. இதை விட்டால் வேற புகலிடம் இல்லை, போக்கிடமும் இல்லை.